ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சை மொச்சை பயிறு குழம்பு சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், 10 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறலாம். அடுத்து ஒரு பெரிய தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கூட்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கூட்டாக வதங்கிருச்சு. நான் உரித்து வச்சுருக்கிற பச்சை மொச்சை பயிறு 1/4 கிலோ போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலாவை எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுறலாம். தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய் எடுத்துக்கிறேன். அதை போட்டுட்டு 5 சின்ன வெங்காயம், இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச தேங்காயை குழம்புல ஊற்றி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுறலாம். குக்கர் மூடியை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விட்டுறலாம். 1 விசில் வந்துடுச்சு. குக்கரில் ஆவி போனோடனே மூடி ஓப்பன் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளுடைய பச்சை மொச்சை பயிறு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிளறி விட்டுருங்க. மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையில் தூவி விட்டுறலாம். தூவி விட்டு இதை ஒரு கிளறி விட்டுறலாம். நான்வெஜ் டேஸ்ட்டில் பச்சை மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.